ஒரு கிராமத்தில் 2 பேர் புதுசா முட்டை கடை திறக்கலாம்னு நினைச்சாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான முட்டைகளை பக்கத்து ஊர் சந்தையிலேருந்து வாங்கறதுக்காக மாட்டு வண்டியில கிளம்பி போறாங்க. முதல்ல முட்டைய வைக்கிறதுக்காக 2 பேரும் பெட்டிகளை வாங்குறாங்க. பெட்டியோட விலை ரூ. 100. இதுல இரண்டாவது ஆள் மட்டும் ரூ. 10 கொடுத்து ஒரு சின்னதா பூட்டு வாங்குறாரு. இதை பார்த்த இந்த முதலாவது ஆளு, இவன் எதுக்கு தேவையில்லாம ஒரு ரூ. 10 வீணாக்குறான்? இங்கேருந்து முட்டையை வாங்கிட்டு நம்ம நேராக ஊருக்கு தானே போக போகிறோம், சரியான முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. 2 பேரும் இவங்களோட முட்டைகள் எல்லாம் வாங்கி மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புறாங்க. வெயில் கடுமையாக இருக்கிறதால போகிற வழியில் மரத்தடியில் மாட்டு வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் இருந்த ஆற்றுல தண்ணி குடிக்க போயிடறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்தா குரங்குக பூட்டு போடாத பெட்டியை திறந்து முட்டைகளை எடுத்து வீசி நாசம் செஞ்சு வச்சிருந்தது. 2 பேரும் குரங்குல விரட்டி அரிச்சிட்டு வண்டியை பார்த்தா பூட்டு போட்ட பெட்டியில் இருக்க முட்டைகள் பத்திரமா இருந்தது. பூட்டு போடாத பெட்டியில் பாதி முட்டைகளுக்கு மேலே உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த முதலாவது ஆள், சே, ஒரு ரூ. 10 கொடுத்து சின்னதாக ஒரு பூட்டு வாங்கி போட்டிருந்தா நம்மளோட முட்டைகள் பத்திரமா இருந்திருக்குமே, இப்போ எவ்வளோ நஷ்டமாக போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சில நேரங்களில் பெரிய பெரிய விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்திட்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுடுறோம். அதனால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது.